மகாலட்சுமி கட்டாட்சம் முதலில் கிட்டினால் அப்புறம்தான் பகவானுடைய கட்டாட்சம். இது முதல்ல சிபாரிசு பண்ணணும், பரிந்துரை செய்ய வேண்டும். லக்ஷ்மி கட்டாட்சத்தை பெற வேண்டும். அவள் கட்டாட்சம் கிடைத்து விட்டாலே ரதிர் மதி சரஸ்வதி திருதி சமிருத்தி சித்தி ஸ்ரீயா சிச்சிலிஷேத்தவ ப்ரூலதான்னு பராசர பட்டர் சாதிக்கிறார். அன்பு, நல்ல படிப்பு, செல்வம், மன உறுதி, எடுத்த காரியத்தில் சித்தி, வாக்கு வன்மை, இது இத்தனையுமே லக்ஷ்மி கட்டாட்சத்தால் கிடைக்குமா. அந்த ஒரு கட்டாட்சத்தை பெற்றுட்டோம்னால் அப்புறம் விஷ்ணு கட்டாட்சம், அத்வேஷம், ஆபிமுக்கியம் எல்லாம் வரிசையாக வரும். பெருமானுடைய கட்டாட்சம் அடுத்தது கிடைச்சிடும். அது கிடைத்தா சம்சாரத்தில் இருக்கிற விருப்பம் தொலைஞ்சு போயிடும், சத்வகுணம் வளரும், மோட்சத்தில் ஆசை வரும், கைங்கரியம் பண்ணணும், பகவானுக்கும் பாகவதர்களுக்கும் எல்லா தொண்டுகளும் செய்யணும், தன்னலமற்று இருக்க வேண்டும், பிறர் நலம் பேண வேண்டும். அதுவும் நம்முடைய தேசத்துக்காக சரி, நம்முடைய மொழிக்காகவும் சரி, அனைத்து பக்தர்களுக்காகவும் சரி, இந்த தர்மத்தை பாதுகாத்தே ஆக வேண்டும்.